அந்த ஊருக்கு போகிற ரோடை வந்து ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் வந்து ரோட்டவே மறிச்சிட்டார். மறிச்சிட்டு வந்தது பாருங்கடா அப்படின்ட்டார். ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். எனவே பஸ் எல்லாமே அவர் நிலத்தை தாண்டி போக முடியாது, நிலத்துக்கு இந்த பக்கமே பஸ் நின்றும். அந்த நிலத்தை அந்த ரோட்டை மீட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 8 வருஷம் சிறிய கிராமம், கடைக்கோடி கிராமம். இப்போல்லாம் அந்த 4 வந்துச்சு, அப்போல்லாம் இல்லை, பெரிய தொடர்புகள் கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அந்த ஊரில். வந்துக்கிட்டே இருப்பார். என்ன இவர் வந்துக்கிட்டே இருக்கார், ரோட்டை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 94, 95 நான் தோழர்கள் எல்லாமே போய் அந்த ஊரை பார்த்து அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு 3-4 வருஷம் போராடி அந்த சாலையை மீட்டோம். இல்லை, அந்த ஒரு மனுஷனை அந்த சாலையை தனியாக பார்வையா இவன் ஒத்தாளா அலைகிறான், ஒத்தாளா என்னையா செஞ்சிருவான், ஒரு ஆளாக போய் மீட்டுருவானா? எளிய மக்கள் தினசரி அவங்க கல்லுடைக்கிற வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. எனவே விட்டுட்டு போராட்டத்துக்கு வாங்கினா வர முடியாது, அவங்களால ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கினா வர முடியாது. இவர் மட்டும் சைக்கிள் அழுத்திக்கிட்டே வருவார், திருப்பரங்குன்றத்துக்கு வருவார். என்னமோ பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாரும் கேள்வி பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த மனிதரை. ஒத்தாளா போய் என்ன பண்ணிடுவான், அவன் எவ்வளோ பெரிய ஆள், மதுரையில் பெரிய தேட்டர் வச்சிருக்கிறான். யார்? அந்த நிலத்தோடைய உரிமையாளர், ஆளுங்கட்சியுடைய ஆள். இந்த ஒரு ஆள் போய் அவனை எதிர்த்து இப்போ பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணிடுவாங்க, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. 3 ஆண்டு நாம் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி, இயக்கம் நடத்தி, பெட்டிஷன் போட்டு, சட்டமன்றத்தில் பேச வச்சு, கடைசியாக அந்த இடத்த, அந்த நிலத்தை, அந்த சாலையை அந்த தனிநபரிடமிருந்து மீட்டோம். சொல்லலையே, வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி. அந்த இடத்த மீட்டுட்டு முதல் பஸ்ஸை அந்த ஊருக்குள்ளே வர்ற அந்த ட்ரிப்பு உள்ளே வர்றதுக்கு சந்தனத்தை கொடுத்து, பூவெல்லாம் கொடுத்து அந்த பஸ்ஸை கூட்டு போகிறதுக்காக அன்றைக்கி பிஆர்சி வர சொல்லிட்டோம் காலையில் 10:30 மணிக்கு. நான் என்ன நினச்சேன், அந்த பஸ்ஸுக்கு பூ போட்டு மாலை போட்டு பொட்டெல்லாம் வச்சு மக்கள் வந்து பஸ்ஸை உள்ளே கூட்டு போவாங்கன்னு நினச்சி தான் நாங்கள்லாம் போகிறோம். நான் தோழர் கந்தசாமி எல்லாருமே போகிறோம். தோழர் பஸ்ஸு டிரைவர் கண்ட்ராக்டர்லாம் விட்டுட்டாங்க. எந்த ஒரு மனுஷன் ஒரு கிறுக்க மாதிரி இவனா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், இவனா சுற்றிக்கிட்டு திடுறான், இவனா வந்து இவனால் என்ன செஞ்சிட முடியும்னு ஊரே யாரை கேள்வி பேசிச்சோ அந்த மனுஷனை ஊரே சேர்ந்து தோளில் தூக்கி வச்சு மாலையை போட்டு சாமியாடுற மாதிரி கொண்டு போனாங்க. எனக்கு இன்னும் சொல்கிற போதே எனக்கு புல்லரிக்குது அந்த காட்சி வந்து. ஏன்னா அவர் எப்படி அந்த மந்தையில் கேள்வி பேசப்பட்டிருக்காருன்றதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். புளிச்சுன்னு எச்சியை துப்பிட்டே பேசுவாங்க முன்னாடி. போடா கிறுக்கு படை போடா, அதிமுகவில் முடியாததை திமுகவில் முடியாத நீ சாதிச்சிருவியா அப்படின்னு பேசின கரவேஷ்டிக்காரர் பூரா தூக்கிட்டு வர்ற பொழுது ஒவ்வொரு கட்சி சார்பாக மாலை போடுறாங்க அவருக்கு. சாதாரண எளிய மனிதர், ஒரு குடில் வீட்டு, ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்த மனிதர். ஆனால் அவருடைய அரசியல் உறுதியால், தெளிவால், கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து நடத்தினால் ஒரு ஊரினுடைய ஹீரோவாக மாற முடியும் என்பதற்கு அவர் சாட்சி.